ஆர்டினோ டியூட்டோரியலுக்கு உங்களை அன்போட வர வைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா ஆர்டினோவை வச்சு ஒரு எல்இடியை எப்படி பிளிங்க் பண்ணி எரிய வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முதல்ல நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஆர்டினோ எல்இடி தான் கட்டாயம் தேவையாண்டில்லை, சிமுலேஷன்லேயும் அதை ஒளிர வைக்கலாம். ஓகே, ஆர்டினோ சாஃப்ட்வேர் எடுத்தாச்சு. ஆர்டினோ சாஃப்ட்வேர் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஆர்டினோ எரிய வைக்க போகிறோம்னா ஆர்டினோவுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, அதுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் தான் அது அதுக்கேற்ற மாதிரி செயற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆர்டினோவுக்கு சொல்ல போகிறோம் எல்இடியை நாங்கள் இதில் இணைக்க போகிறோம்ட்டு. அதுக்கு பதிலாக அதுக்காண்டி நாங்கள் பின் ஆர்டினோ தெரியும் தானே உங்களுக்கு. ஆர்டினோ அதில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் இருக்குது, மிஞ்சாலம் இருக்கும். அதை பின்ஸுக்கு பேர் வைக்க போகிறோம். பின் கேபிட்டல் M மூடன்னு அடிக்கணும். மூடன்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் சரியாக அடிச்சிங்கன்னா அதில் கலர் மாறும். அதுக்கப்புறம் பிரேக்கெட்டுக்கில் எத்தனாவது பின்னில் நான் இப்போ ஆர்டினோவில் 2க்கு பக்கத்தில் 13வது பின் இருக்குது. அதில் நான் 13வது பின்னை கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த பின்னையும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13வது பின்னில் நான் இப்போ எல்இடியை கொழுவ போகிறேன்றதால எல்இடி ஒரு அவுட்புட்டு, ஒரு கரண்ட்டை வாங்கி ஒளிரக்கூடிய சாதனம். அதனால் நான் அவுட்புட்டுன்னு எழுதுகிறேன். கேபிட்டல் அடிக்கணும். சரியா, பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக அடிச்சிங்கன்னா கலர் மாறும். ஓகே, ஒரு எல்இடி தான் கொண்டு போகிறேன். அதுக்காண்டி அவுட்புட் இப்போ 2வது என்ன ஒயிட் செட்டப்புக்கு அடுத்ததாக ஒயிட் லூப்பான் இருக்குது. ஒயிட் லூப்பில் என்ன செய்யணும்னா நான் எல்இடியை என்ன செய்ய வைக்கணும்ன்றதுக்காண்டி கோடிங் எழுதணும். அதுக்காண்டி அது என்ன எழுதணும்னா டிஜிட்டல் ரைட் எழுதணும். நீங்கள் டபுள்யூ இதில் கேபிட்டலில் வரணும். எழுதினீங்கன்னா சரியாக வந்துச்சுன்னா இப்படி கலர் மாறும். அதில் இப்போ 13வது பின் தான் அங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் 13வது பின்னை என்ன செய்யணும் எழுத போகிறேன். ஹை அண்டா 1, லோ அண்டா 0. 1 அண்டா 5 வோல்டேஜ் அவுட்புட் பண்ணும். 0 லோ அண்டா 1 அவுட்புட் பண்ணாது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 13வது பின்னை ஹை பண்ண போகிறேன். இப்போ 13வது பின்னை ஹை பண்ண போகிறேன். ஏன்டா 5 வோல்டேஜ் வந்தால் தான் எல்இடி ஒளிரும். அதெல்லாம் ஹை பண்ண போகிறேன். அதை கேபிட்டல் அடிக்கணும். ஹைன்னு அடிச்சிங்கன்னா சரி, பார்த்தீங்கன்னா கலர் மாறும். அதுக்கு பிறகு செமிக்கோலனை போடுங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த எல்இடி ஒரு விட்டு ஒளிர்றதுக்கான ஒரு டைம் ஒன்று கொடுக்கணும். அதை டிலேன்னு சொல்லுவோம். இப்போ டிலேயை கொடுப்போம். டிலே கொடுத்தாச்சு. டிலேக்கு போயிட்டு எவ்வளோ டைமை நாங்கள் டிலே பண்ணணும்னு கொடுக்கணும். நான் ஒரு எஸ்டிமேட்டாக ஒரு 600 கொடுக்குறேன். கொடுத்துட்டு செமிக்கோலனை போட்டு அடுத்த வரைக்கும் வரேன். இப்போ எல்இடிக்கு ஹை பண்ணியாச்சு, அப்புறம் டிலே பண்ணியாச்சு. எல்இடி இப்போ ஹை பண்ணினா இப்போ 5 வோல்டேஜ் வந்து கொண்டிருக்க போகுது ஆர்டினோலேருந்து. அப்புறம் அதை எவ்வளோ நேரம் வர போகுதுன்னா 600 இதுக்கு வர போகுது டைமுக்கு. இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா அதையே லோ பண்ணணும். அப்போ தான் விட்டு ஒளிர்றா தெரியும். திருப்பி எழுதுவோம். டிஜிட்டல் கேபிட்டலில் டிஜிட்டல் ரைட் 13வது பின்ன காம என்ன செய்யணும்னா திருப்பி லோ பண்ணணும். இவ்வளோ தான் கோடிங் முடிஞ்சுது. இதை நாங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். வேறு செய்தாண்டு உங்களோட ஆர்டினோ இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணி பார்ப்போம். கொண்டு போய் போட்டாச்சு. இதில் இன்னொரு பிளா விட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளா விட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன்னு கொடுத்துருந்தானே, லோவுக்கு ஒரு டிலே கொடுக்கல, லோவுக்கும் அதே டிலேயே கொடுப்போம். கொடுத்தாச்சு. இங்கே போட்டாச்சு. இப்போ ஆர்டினோ கிடக்குங்கள்கிட்ட ஆர்டினோ யூனோ. இது இப்போ என்ன தேவைன்னா ஒரு எல்இடின்னு தேவை. ஒரு எல்இடின்னு எடுப்போம். எடுத்தாச்சு. எல்இடியை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவோம். எல்இடியை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவோம். எல்இடி ப்ளஸை 13வது பின் கொடுத்துனாங்க. அப்போ 13 கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்இடி கொடுத்தாச்சு.
இப்போ சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எரர் விழுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் செமிக்ளோனை விட்டுட்டேன். ஏன்னா நான் அங்கே கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதால் ஒரு கொலோனை விட்டுட்டேன். ஓகே, கொலோனை ஒன்று போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா திருப்பி எரர் விழுது. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட்டுக்கு மேலேயும் கொலோனை விட்டுட்டேன். அதெல்லாம் கட்டாயமானது, போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி ஒளிருது, விட்டு விட்டு ஒளிருது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், இதே மாதிரி பாருங்கள். இதில் பாருங்கள், ஸ்டாப் பண்ணி போட்டு டைமை கூட்டி பார்க்குறேன். இப்போ என்ன கூட்ட போகிறேன்டா, ஹை பண்ணுற டைமை கூட்ட போகிறேன், ஒளிந்து கொண்டு இருக்கிற டைமை கூட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 1200 கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ திருப்பி ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஒளிந்து கொண்டு இருக்கிற டைம் கூடும், நிற்கிற டைம் குறையும். அதே மாதிரி திருப்பி நிற்கிற டைமில் கொஞ்சம் குறைப்பான். திருப்பி ப்ளே பண்ணுற பாருங்க, ஒளிந்து கொண்டிருக்க டைம் கூடும். பாருங்கள் தெரியும், வித்தியாசம் தெரியும். பாருங்கள், முதல் ஒளிந்ததுக்கும் இப்போ ஒளிர்றதுக்கும் வித்தியாசம் தெரியும். பாருங்கள், முதல் டக் டக்குன்னு நின்று ஒளிந்தது, இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துறது ஒளியுது. இப்போ டிலே டைமையும் குறைக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு நின்று ஒளிர்ற மாதிரி இருக்கும். விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஹார்ட்வேரில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் எழுதி நாங்கள் இப்போ சாஃப்ட்வேரில் சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கிறோம். அதேமாதிரி ஹார்ட்வேரில் சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல ஆர்டினோக்கு ஒரு எல்இடியும் இதுவும் எடுத்துக்கொள்வோம். ஆர்டினோ போட்டு இல்லாதாக்கள் சிமுலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆர்டினோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஆர்டினோ யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கான நான் ஒரு கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஆர்டினோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதை அப்டேட் பண்ணணும். இதுக்கு போய்ட்டு ஆர்டினோட மாடலை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது ஆர்டினோ யூனோலாம் நிற்கிது. ஓகே, அது சரி. ஆர்டினோ யூனோ ஓகே. இப்போ சரியான விழுந்துட்டு வர விளையில. ரைட், அப்டேட் பண்ணுவோம் ஆர்டினோவுக்கு. சரி, ஓகே, அப்டேட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ எல்இடி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, பின் 13 கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இங்கே பக்கத்தில் கிடக்கு மேலேயே. இதுதான் கிரவுண்ட் 13, அதோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டினோவில் விட்டு ஒளிர்றத பாருங்கள். இப்போ டைமை கூட்டி காட்டுறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ரெண்டையும் சேம் டைமில் விட போகிறேன். 100 டைமும் ஒரே டைம், ஒளிர்ற டைமும் ஒரே டைமில் விட போகிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். ஓகே, ப்ரோக்ராம் சரியானுட்டு ஆர்டினோக்கு அப்டேட் பண்ணுவோம். ரைட், ஓகே, ஆர்டினோக்கு அப்டேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஓகே, ஆர்டினோக்கு அப்டேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்இடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டு ஒளிருது. இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.